78வது சங்கீதம் 4வது வசனத்தில் உள்ளது. உங்கள் தலைமுறைக்கும் வரவிருக்கும் தலைமுறைக்கும் தேவனுடைய கிரியைகளை அறிவிக்கவும். இஸ்ரவேல் மக்கள் அப்படி செய்யவில்லை. அவர்கள் வனாந்தர பயணத்தில் தேவனுடைய பல காரியங்களை பார்த்தும் பிறக்கும் தலைமுறைக்கு அதை விளக்குவதில் அவர்கள் பின்னடைந்தார்கள். அவர்கள் தேவனுடைய கிரியைகளை உடனே மறந்துவிட்டார்கள். தேவன் அளித்த ஆசீர்வாதங்கள் அனைத்தும் தங்களது சொந்த திறமையாலும் தங்களது வலிமையாலும் கிடைத்தவை என்று அவர்கள் நினைத்து தேவன் தங்களை வழிநடத்திய முறையை முற்றிலும் மறந்துவிட்டார்கள். அதனால் அவர்கள் நன்றி இல்லாதவர்களாக மாறிவிட்டார்கள். நம் குடும்பங்களில் தேவன் கடந்த காலத்தில் செய்த செயல்களை நினைவு கூர்ந்து ஸ்தோத்திரம், ஆராதனை நம் குடும்பங்களில் இருந்தால், பாடல்கள் மற்றும் அந்த நன்றியுணர்வு நமக்கு இருந்தால், நாம் சாத்தானை பெரும்பாலும் தோற்கடிக்க முடியும். முழுமையாகவும் அவன் தோற்கடிக்கப்படுவான். ஏனெனில் இஸ்ரவேல் செய்யும் ஸ்தோத்திரங்களின் மீது அவர் வீற்றிருக்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம்.